கண்மணி கேட்பது அனைத்தும் சரி என்று தோன்றவே பின்பு மனதிற்குள்ளேயே யாரோ செஞ்ச தப்புக்கு நான் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும், எதுக்காக நான் பட்னியை கிடக்கணும், இவங்க பிள்ளை தானே வலுக்கட்டாயமா என் கழுத்துல தாலியை கட்டினார், அப்போ நான் இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க, அப்படி இருக்கும் பொழுது நான் எதுக்கு சாப்பிடாம பட்னி கிடக்கணும், எனக்கு என்ன தலையெழுத்தா என்று நினைத்தவள் ஒரு முடிவுக்கு வந்து சரி என்று அவருடன் புறப்பட்டு கீழே சென்றாள். கீழே சென்றதும் அவளை பார்த்த யசோதாவும் கீர்த்தியும் முகத்தை வெடுக்கென்று திருப்பிக் கொண்டனர். அதை பார்த்த கண்மணி வைஷ்ணவியின் கையை பிடித்து டைனிங் டேபிளில் முன் அமர வைக்க, அப்பொழுது விஸ்வநாதனும் ராமுவும் அடடா வாமா மருமகளே, எங்கடா உன்னை இன்னும் காணலையேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாச்சு, நீ வராம என்னமா பண்ணிக்கிட்டு இருந்த என்று கேட்க அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அப்பொழுது யசோதா, அண்ணா இவகிட்ட எல்லாம் எதுக்கு நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாத்தீங்களா கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கா, பெரியவங்க நீங்க 2 பேரும் இவ்ளோ கேள்வி கேக்குறீங்களே, எதுக்காவது பதில் சொன்னாலா, அப்படியே அமுக்குனி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கறா, இதத்தான் இவங்க குடும்பத்துல இவங்களோட அப்பாவும் அம்மாவும் சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்று அவளின் முன்னாலேயே அவளது குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசிய யசோதாவை கண்களாலேயே எரித்து விடுவது போல முறைத்தாள். அப்போது யசோதா, இப்ப எதுக்கடி என்ன பார்த்து முறைக்கிற, உங்க அக்கா பண்ணிட்டு போனதுக்கு உன்னையெல்லாம் கூப்பிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க பாரு, எங்க அண்ணிய சொல்லணும், அதுவும் மகாராணி தானா வந்து சாப்பிட மாட்டீங்களா, ஒரு ஆள் வந்து கூட்டிட்டு வந்தாதான் வருவீங்களா என்று கேட்டுவிட்டு கண்மணியிடம் திரும்பி, அண்ணி நீங்க எதுக்கு இவகிட்ட எல்லாம் போய் பேசி கூட்டிட்டு வரீங்க, பசி எடுத்தா அவளே வந்து தின்னுட்டு போக போறா, நீங்க என்னவோ போய் கைய புடிச்சு கூட்டிட்டு வரீங்க, அந்த அளவுக்கெல்லாம் இவ ஒன்னும் ஒர்த்து இல்ல என்று கூற கண்மணிக்கு சுருக்கென்று கோபம் வந்தது. கௌதமிக்கும் யசோதா பேசியது சுத்தமாக பிடிக்கவில்லை. உடனே கண்மணி, யசோதா இவ ஏன் மருமக, என் ஆதியோட மனைவி, இந்த குடும்பத்துல இனி எல்லாமே இவதான், இவளை போய் நான் கூட்டிட்டு வர்றதுக்கு எதுக்காக நான் சங்கடப்படணும், இவளும் என் பொண்ணு மாதிரி தான். என்ன நீ ஏதோ பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவ எப்படி உங்க பொண்ணாவா, இவளை நீங்களா வயித்துல சுமந்து பெத்தீங்க, ஏன் வயித்துல சுமந்து பெத்தாதான் பொண்ணாவ முடியுமா, என் மருமகளை நான் என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். இதே இடத்துல என் பொண்ணு இருந்தா நான் போய் சாப்பிட கூப்பிட்டு வர மாட்டேனா, அதே மாதிரிதான் இதுவும். இன்னொரு வாட்டி என் முன்னாடி என் மருமகளை தரக்குறவா பேசுறதோ அவ மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறதோ வச்சுக்காது, இதுதான் உனக்கு முதலும் கடைசி என்று மூஞ்சால் அடிப்பது போல கூற யசோதாவிற்கு பெரிய அவமானம் ஆகிவிட்டது. என்ன நீ இன்னைக்கு வந்தவ முன்னாடி என்ன கேவலப்படுத்தி பேசுறீங்களா, நான் உங்களோட நாத்தனார், அது ஞாபகம் இருக்குல்ல, ஓ அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு, ஆனா நான் உன்னோட அண்ணி, அத நீ மறந்துடாத புரியுதா, முதல்ல நீ என் மருமகளுக்கு மரியாதை கொடுத்து பேசினா அதே போல மரியாதை உனக்கு திரும்ப கிடைக்கும், இல்லைனா இப்படித்தான் கிடைக்கும் என்று கூறியதும் வைஷ்ணவிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பின்பு மனசுக்குள்ளேயே, ஆனாலும் இந்த பொம்பளை எப்ப பாரு நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுது, இதுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் பாடம் கத்து கொடுக்காம விடமாட்டேன், அம்மாக்கும் மகளுக்கும் மூஞ்சிய பாரு நல்லா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்கு, இவளுங்க என் குடும்பத்தை பத்தி பேச வந்துட்டாங்க என்று மனதிற்குள்ளேயே நினைத்துவிட்டு சாப்பாடை பிசைந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது விஸ்வநாதன், வைஷ்மா எவ்வளோ நேரம்தான் சாப்பாட்டை பிசைஞ்சிட்டே இருப்ப, எடுத்து சாப்பிடுமா, உன் வயசுக்கெல்லாம் நான் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா, இப்பதான் வயசாகி போனதுனால சரியா சாப்பிடவே முடியல, நல்லா அள்ளி சாப்பிடுமா என்று கூற வைஷ்ணவிக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அப்பொழுது கண்மணி, அதெல்லாம் அவ சாப்பிடுவாங்க, நீங்க சாப்பிடுங்க, இப்படியே ஆளாளுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா அவளுக்கு கூச்சமா இருக்காதா, அவளை ஃப்ரீயா விடுங்க என்று கூற உடனே விஸ்வநாதன், என்ன கண்மணி மருமக வந்த உடனே புருஷனை கழட்டி விட்டுட்டியா, சரி சரி இருக்கட்டும், நான் அப்புறமா என் மருமக கிட்ட பேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு அமைதியாக சாப்பிட, அப்பொழுது ராமுவோ,
ஆமாண்ணா, கொஞ்ச நேரத்துல அண்ணி உங்களை காலை வாரிட்டாங்க போங்க என்று சிரிக்க, உடனே கௌதமி, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா, கொஞ்ச நேரம் அமைதியா சாப்பிடுறீங்களா என்று கூற, இதோ சாப்பிடுறேம்மா, அவ்வளவுதான் முடிச்சிட்டேன் என்று பயந்தபடியே கூறினார். அதை பார்த்த கௌதமியும் கண்மணியும் சிரித்துவிட்டு, இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரிக்கா, நீங்க வைஷுவுக்கு சாப்பாடு பரிமாறுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்புறமா சாப்பிடலாம். சரி கௌதமி. அனு எங்க? அவளுக்கு இப்போ பசிக்கலையாம், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன்னு சொல்லி இருக்காக்கா. நான் அவளுக்கு சாப்பாடு ரூம்ல கொண்டு போய் கொடுத்துடுறேன், நீங்க மத்தவங்களும் கவனிங்கக்கா என்று கூற, உடனே சரி என்றவர் அனைவருக்கும் பார்த்து பார்த்து பரிமாறினார். அப்பொழுது வைஷ்ணவியோ அவளுக்கு தேவையான உணவை சாப்பிட்டு விட்டு எழுந்திருக்க, யசோதா கீர்த்தியிடம், இங்க பாருடி, சில பேருக்கு எவ்வளவு சொன்னாலும் வெக்கமே வராது போல இருக்கு. இதுக்கு முன்னாடி சாப்பாட்டையே பார்த்திருக்க மாட்டாங்க போல. எப்படி அவசரமா சாப்பிட்டு முதல்ல எந்திரிச்சு போறத பாரு என்றதும் 2 அடி சென்றவள் அப்படியே நின்று விட்டு யசோதாவின் பக்கம் திரும்பி, உங்க தட்டுல இருக்க சாப்பாட ஒன்னும் நான் புடுங்கி சாப்பிடல இல்ல, எனக்கு கொடுத்த சாப்பாட நான் சாப்பிட்டு எழுந்திருச்சு போறேன். உங்கள மாதிரி 1 மணி நேரத்துக்கு உக்காந்து திங்கிறதுக்கெல்லாம் என்னால முடியாது. இப்படி தின்னுதான் இப்படி இருக்கீங்க போல இருக்கு என்று நக்கலாக கூறிவிட்டு வேகமாக கை கழுவியவள் தங்களது அறைக்கு சென்று விட்டாள். அதை பார்த்த கண்மணிக்கும் விஸ்வநாதனுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தங்கள் மருமகள் யாருக்கும் பயந்தவளாக இல்லாமல் தைரியமாக பேசுவதை பார்த்து மிகவும் பெருமை கொண்டனர். பின்பு இருவரும் கண்களாலேயே தனது மருமகளின் தைரியத்தை பற்றி பேசிக்கொண்டனர். அப்பொழுது யசோதா கண்மணியிடம், அண்ணி, என்ன இவ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறா, நீங்க யாரும் ஒரு வார்த்தை கூட என்னன்னு கேட்க மாட்டீங்க. என்ன யசோதா, நீ பேசுனத மறந்துட்டியா? நீ என்ன பேசினியோ அதுக்கு அவ பதில் சொல்லிட்டு போறா, அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டார். ஒன்னுத்துக்கும் வக்கீல்லாத நாயி, என்னையவே இலக்காரமா பேசிட்டு போறியா? இருடி, உன்னை வச்சுக்கிறேன். எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல நீ இப்படி சந்தோஷமா இருக்கன்னு நான் பாக்குறேன். உன்னை கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துல. நான் யசோதா கிடையாது. பிடிக்காத ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கும் போதே இவ்வளவு ஆட்டம் போடுற. இதே அவன் மட்டும் உன்னை தாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீ எல்லாம் ஆகாயத்துல பறப்ப. உன் கால் தரையிலேயே படாதடி. உன் திமிருக்கு தகுந்த மாதிரிதான் கடவுள் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே கொடுத்திருக்காரு. ஆதிக்கிட்ட சிக்கிட்டல்ல, கிடந்து அவஸ்தப்படு, அப்ப தாண்டி உனக்கு புத்தி வரும் என்று மனதிற்குள்ளேயே கருகினார். பின்பு மேலே தன்னுடைய அறைக்கு சென்றவள் தன் போனை எடுத்து பார்க்க தன் தோழி கவிதாவிடம் இருந்து அவளுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருந்தது. உடனே அதை வேகமாக ஓபன் செய்து பார்க்க, எப்படி இருக்க வைஷு? சாரிடி, அக்கா கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. ஃபேமிலியோட எங்க அத்தை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். அப்புறமா இன்னொரு நாள் வந்து அக்காவை பாக்குறேன். சரி, நீ எப்ப இருந்து காலேஜ் வருவ என்று கேட்டு மெசேஜ் அனுப்பி இருந்தாள். அதை கேட்ட உடனேயே வைஷ்ணவிக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. என்ன சொல்வது, எப்படி சொல்வது என்று ஒன்றும் புரியாமல் உடனே கவிதாவிற்கு போன் செய்தாள். போனை எடுத்த கவிதா, ஹாய் வைஷு, சொல்லுடி, நீ பிஸியா இருப்ப, போன்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். ஆனா நீ என்னடான்னா போன் பண்ற? அப்புறம் சொல்லு, அக்காக்கு கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அக்கா மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா? நீ எங்க இருக்க? அக்கா கூட போனியா இல்ல உங்க வீட்டுல தான் இருக்கியா என்று அவள் வரிசையாக கேள்வி கேட்க, எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சிட்டியா? இப்போ நான் பேசலாமா என்றதும், இவளுக்கு எப்ப பாரு விளையாட்டு தான். சரிடி சொல்லு என்று அவள் அமைதியாக இருக்க, கவி, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி. சொல்லுடி, என்ன விஷயம்? அது போன்ல எல்லாம் பேச முடியாது, நேர்ல தான் பேச முடியும். சரி, நாளைக்கு காலேஜுக்கு வருவல்ல, அங்க வச்சு பேசிக்கலாம். இன்னைக்கு நைட்டே நாங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துருவோண்டி என்று கூற, இல்ல இல்ல, நாளைக்கு நான் காலேஜ் வரமாட்டேன். ஏன்? உங்க அக்காக்கு தானே கல்யாணம், ஏதோ உனக்கே கல்யாணம் ஆன மாதிரி சீன் போடுற என்றதும் அவளையும் அறியாமல் அவள் கண்கள் கலங்கிவிட்டது. பின்பு பல்லை கடித்து கொண்டு, அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதடி,
நான் உன்கிட்ட பேசணும், அதுவும் நேர்ல பார்த்து பேசணும். எப்படி பேசுறது? நாளைக்கு காலேஜுக்கு வரமாட்டேன்னு சொல்ற, நான் வேணா உங்க வீட்டுக்கு வரட்டுமா? இல்ல, வேண்டாம். நீ ஒன்னு செய், பேசாம நாளைக்கு ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் நம்ம காலேஜுக்கு எதிர்க்க ஒரு காஃபி ஷாப் இருக்குது இல்ல, அங்க வந்துரு. உனக்காக நான் அங்க காத்திருப்பேன். என்னடி இவ்ளோ பில்டப் கொடுக்கற? ஏதாவது பிரச்சனையா? அதான் நேர்ல வா பேசிக்கலாம்னு சொல்றேன்ல, அதுக்குள்ள என்ன உனக்கு அவசரம்? நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடுவடி. எனக்கு தானே இங்க தலையை பிச்சுக்கும், என்னன்னு தெரியாம ஒரே குழப்பமாகவே திரிவேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே திரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, அப்ப நாளைக்கு ஈவினிங் மறக்காம காலேஜ் முடிஞ்ச உடனே அந்த காஃபி ஷாப் வந்துரு. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். நீ பாட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடாத, புரியுதா? ஏண்டி, காஃபி ஷாப் வரைக்கும் வர்றவ காலேஜுக்கு வரலாம் இல்ல? நான் சொல்றத மட்டும் கேளு கவி, என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்னடி நீ ரொம்ப பில்டப் கொடுக்கற? சரி சரி, எதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் என்று கூற, சரிடி அப்ப நான் போனை வைக்கிறேன் என்று வைஷ்ணவி போனை கட் பண்ண செல்ல, கவிதாவிற்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றவும், வைஷு ஒரு நிமிஷம் இரு, போனை கட் பண்ணாத. ஏண்டி இப்போ என்ன ஆச்சு? நீ பேசுறதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நாளைக்கு ஒரு நாள் நான் ஏன் காலேஜுக்கு லீவு போட்டாலும் பரவாயில்ல, நீ எங்க வரணும்னு மட்டும் சொல்லு, நம்ம 2 பேர்லும் நேர்ல சந்திச்சு பேசலாம். அப்படி சொல்றியா? சரி ஓகே, அப்போ உனக்கு நாளைக்கு மார்னிங் நான் எங்க வரணும்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன். அந்த இடத்துக்கு நான் சொல்ற டைமுக்கு வந்துரு, சரியா? ஓகேடி, நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கேன் கவி, நீ என்ன நினைச்சு ரொம்ப பதட்டப்படாத, சரியா? நம்ம நாளைக்கு நேர்ல மீட் பண்ணுவோம்ல, அப்போ பேசிக்கலாம். இப்ப நீ உன் ஃபங்க்ஷனை கண்டினியூ பண்ணு, நான் போனை வைக்கிறேன் என்று அவளின் பதிலை எதிர்பார்க்காமல் டக்கென்று போனை கட் செய்து விட்டாள். ஆனால் அங்கு கவிதாவிற்கு தலையே பிச்சுக்கிறது போல இருந்தது. தன் தோழியிடம் பேசிய பிறகு அவளது பாரம் சற்று குறைந்தது போல இருந்தது. நாளை அவளை சந்திக்க போகும் நாளை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க, அதே நேரம் அந்த அறையில் மாட்டியிருந்த ஆதியின் ஆள் உயிர போட்டோவை பார்த்தாள். என் பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் இந்த ஒரு மனுஷன்தான். இவர் பண்ண காரியத்தால இன்னைக்கு நான் நிம்மதி இழந்து தவிக்கிறேன். என்னோட படிப்பு என்னாச்சுன்ற கேள்விக்குறியோட விட தெரியாம நிக்கிறேன். ச்சே, இவர் மூஞ்சியை பார்க்க எனக்கு சுத்தமா பிடிக்கல என்று கூறியவள் மீண்டும் கட்டிலில் சென்று அமர்ந்து கொண்டு தனது போனை எடுத்து நோண்டிக் கொண்டிருந்தாள். ஒரு வழியாக இரவு நேரம் வரவும் மீண்டும் இரவு சாப்பாட்டை அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டு விட்டு தன்னுடைய அறைக்கு வந்தவளுக்கு அன்று சீக்கிரமாகவே உறக்கம் வருவது போல இருந்ததால் தூங்கலாம் என்று முடிவு செய்தவள் எங்கு படுத்து தூங்குவது என்று தெரியாமல் குழப்பிக் கொண்டிருந்தாள். பிறகு எதுவாயிருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்தவள் மெத்தையில் சென்று படுத்து உறங்க தொடங்கினாள். நேரம் நள்ளிரவு இருக்கும். அப்பொழுதுதான் ஆதி வீட்டிற்கு வந்திருந்தான். நேராக மேலே தன்னுடைய அறைக்கு வந்தவன் அறை இருட்டாக இருக்கவும் லைட்டை ஆன் செய்தான். லைட்டை ஆன் செய்துவிட்டு நேராக உடை மாற்றும் அறைக்கு சென்று உடையை மாற்றிக்கொண்டு ரெஃப்ரெஷ் ஆனவன் தூங்குவதற்காக மெத்தைக்கு வரும் பொழுதுதான் அங்கு வைஷ்ணவி படுத்திருப்பதை பார்த்தான். இவளுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தா என்னோட பெட்ரூம்ல, அதுவும் என் பெட்லயே படுத்து தூங்குவா? சரியான திமிரு பிடிச்சவ. இவளுக்கு யார் இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை கொடுத்தது என்று டென்ஷன் ஆனவன் அந்த கோபத்துடனே டேபிளில் இருந்த தண்ணீர் சக்கை எடுத்து கோபமாக அவள் மூஞ்சில் கொட்டினான். திடீரென்று தன்மேல் தண்ணீர் பட்டவுடன் பதறி துடித்து எழுந்த வைஷ்ணவி சிறிது நேரம் ஒன்றும் புரியாமல் திருத்திருவென்று முழித்துக் கொண்டிருந்தாள். பின்பு கண்களை நன்றாக அழுந்தி துடைத்துவிட்டு பார்க்க அங்கே ஆதி நின்று கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு சுல்லென்று கோபம் தலைக்கு மேல் ஏறியது. என்ன பண்ற நீ? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? இப்படித்தான் தூங்குறவங்க மேல தண்ணிய கொட்டுவியா? நீ தூங்கும் போது உன் மேல தண்ணி கொட்டினா உனக்கு எவ்வளவு கோவம் வரும், அதே அளவுக்கு எனக்கும் வரும், தெரிஞ்சுக்கோ. ஏய், ஃபர்ஸ்ட் இந்த நீ வா பொண்ணு பேசுற வேலைய இதோட நிறுத்திக்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. என்னத்த சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ உங்க வீட்ல என்று அழுத்தமாக அவள் தாழ் தந்தையை மட்டம் தட்டுவது போல பேச வைஷ்ணவிக்கு மீண்டும் கோபம் அதிகமானது. யார் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எங்க வீட்ல எனக்கு தெளிவா சொல்லி கொடுத்திருக்காங்க, அத நீ சொல்லித்தர தேவையில்லை என்றதும் ஆதிக்கு பயங்கர கோபம் வந்தது. உடனே அதெல்லாம் விடு, உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல.
எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் என்னோட ரூம்ல வந்து அதுவும் என்னோட பெட்ல படுத்திருக்க? யார் உனக்கு இந்த உரிமையை கொடுத்தது? நீதான் நீதான் அந்த உரிமையை கொடுத்த. நானா? நான் எப்ப கொடுத்தேன் என்றதும் அவள் கழுத்தில் இருக்கும் தாலியை தூக்கி காட்டியவள், இத வலுக்கட்டாயமா என் கழுத்துல கட்டினது நீதானே, என்ன உன் பொண்டாட்டி ஆக்கினதும் நீதானே, அப்ப இந்த ரூம்ல இருக்கிறதுக்கு எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. என்னடி வந்ததும் வராததுமா ரைட்ஸ் பத்தி எல்லாம் பேசுற? நான் ஒன்னும் உன் மேல இஷ்டப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணல. உன்னையும் உன் அக்காவோட திமிரையும் அடக்கிறதுக்கு வேண்டித்தான் உன் கழுத்துல தாலி கட்டினே தவிர உனக்கு இந்த ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் இல்ல. புரியுதா? என் பொண்டாட்டியா இருக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உன்கிட்ட சுத்தமா இல்ல. உனக்கு என் ரூம்ல என் பெட்ல ஈக்குவல் ரைட்ஸ் கேக்குதா? போய் ஒரு ஓரமா உன் வாழை சுருட்டிக்கிட்டு படுக்கிற வழிய பாரு. என் பெட் மேல வந்து படுத்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அத சொல்றதுக்கு நீ யாரு? என் ரூம்ல வந்து படுக்கும்போது நான் தான் சொல்லணும், வேற யார் சொல்லுவாங்க? இன்னையில இருந்து இது என்னோட ரூம் தான்னு உங்க அம்மா தான் சொன்னாங்க. உனக்கு டவுட்டா இருந்தா அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோ என்று கூறியவள் பின்பு மீண்டும் தன்னுடைய ஆடையை சரி செய்து கொண்டு கட்டிலில் படுத்து போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு தூங்குவதற்கு தயாரானவளை பார்த்தவனுக்கு மிகவும் வெறித்தனமாக கோபம் வந்தது. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? இவ்வளவு தூரம் உன்னை அசிங்கப்படுத்துறேன், கேவலப்படுத்துறேன், ஆனாலும் வெக்கமே இல்லாம திரும்பவும் என் பெட்லயே வந்து படுக்கிற. உன்னெல்லாம் இதுக்கு மேல என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கே தெரியல. இவ்வளோ கேவலமானவளா நீ என்றதும் வைஷ்ணவிக்கு மிகவும் அதிகமாக கோபம் வர பட்டென்று எழுந்து அமர்ந்தவள், இங்க பாரு, என்னை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. உனக்கு எனக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. அதுவும் இல்லாம நீ பேசுறத விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கும் தெரியும். உனக்கு இஷ்டம் இருந்தா இந்த பெட்ல படு, இல்லனா நீ போய் எங்கேயாவது ஒரு மூலையில சுருண்டு படு. அதை விட்டுட்டு இப்படி நின்னு நைட் எல்லாம் கத்திக்கிட்டு கிடக்காத. எனக்கு தலை வலிக்குது, நான் தூங்க போறேன் என்றவள் மீண்டும் படுத்து தூங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவளையே சிறிது நேரம் நின்று முறைத்து பார்த்தவன், இவ பக்கத்துல நான் படுக்கணுமா? நோ வே என்றவன் அவனது தலகாணியை எடுத்துக்கொண்டு அப்படியே சென்று சோஃபாவில் படுத்துக்கொண்டான். அவனின் உயரத்திற்கு அந்த சோஃபாவில் படுக்க முடியவில்லை. மிகவும் கஷ்டமாகத்தான் இருந்தது. கால்களை குறுக்கி கொண்டு படுத்தவன், என்ன பெட்ல படுக்க விடாம பண்ணிட்டேல்ல, இனி உன்னை நிம்மதியாவே தூங்க விட மாட்டேன்டி. நாளைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பெட்ல படுத்துட்டு உன்னை இந்த ரூமை விட்டு துரத்தல, என் பேரு ஆதி கிடையாது என்று கங்கணம் கட்டி கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு வராத தூக்கத்தை வரவழைத்து உறங்கி போனான். பின்பு காலையிலேயே முதல் ஆளாக எழுந்தவன் குளியலறைக்குள் சென்று காலை கடமைகளை முடித்து அவனுடைய ட்ராக் பேண்ட் டிஷர்ட்டை எடுத்து போட்டவன் ஷூவையும் மாட்டிக்கொண்டு ஜாக்கிங் புறப்படுவதற்காக தயாரானான். பின்பு டேபிளில் இருந்த தன்னுடைய போனை எடுக்க சென்றவன் அங்கு மெத்தையில் படுத்து இருந்த வைஷ்ணவியை பார்த்தான். மூஞ்சியை பாரு, தூங்கும்போது கூட சிடு சிடுன்னு வச்சிருக்கா. காலங்காத்தால இவ மூஞ்சலியா முழிச்சேன். இன்னைய பொழுது எப்படி இருக்க போதோ தெரியல, கடவுளே என்று புலம்பியவாறு அரை கதவை டமார் என்று சாத்திவிட்டு கீழே இறங்கி சென்றவன் நேராக தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஜாக்கிங் புறப்பட்டு சென்றான். அவன் கதவை அரைந்து சாத்திவிட்டு சென்றதை பொருட்படுத்தாத வைஷ்ணவி, ஒருத்தவங்க தூங்கும்போது இப்படித்தான் பண்ணிட்டு போவாங்க போல, என்ன நாகரிகமோ, இவங்க எல்லாம் படிச்சு இவ்வளவு வசதியா இருந்து என்ன பிரயோஜனம் என்று மீண்டும் போர்வையை போர்த்தி கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். ஜாக்கிங் சென்றவனை பார்த்து விஸ்வா, டேய் மச்சான், இன்னைக்கு நீ ஜாக்கிங் வரமாட்டேன்னு நினைச்சேன். ஏண்டா, இன்னைக்கு என்ன? இல்ல, நேத்து தான் உனக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, நைட் எல்லாம் ரொம்ப பிஸியா இருந்திருப்ப, டயர்டா இருப்பியே, அதான் காலையில எழுந்து வரமாட்டேன்னு நினைச்சேன். ஆனா கரெக்ட் டைம்க்கு வந்துட்ட என்று கேட்டவனை கண்களாலேயே எரித்து விடுவது போல முறைத்தவன், காலையிலேயே உனக்கு தாண்டா நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், என் கையால் அடி வாங்கறதுக்கு தான் நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு திரியிற என்று கூற, உடனே ஹரியோ, அவனை ஏண்டா திட்டுற, அவன் கரெக்டா தானே கேட்டான், நேத்து தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, சரி உன் ஒய்ஃப் கூட இருப்பேன்னு நினைச்சேன். என்ன வைஃபா? அவளை எல்லாம் என் பொண்டாட்டியா நினைக்க கூட முடியாது. என்னடா இப்படி சொல்லிட்ட? நீ தானே அந்த பொண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி தாலி கட்டன, அப்போ அந்த பொண்ணுதான் உன்னோட மனைவி, அதை யாராலையும் மாத்த முடியாது.
நான் ஏதோ நேத்து இருந்த கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்காக எல்லாம் அவளை என் மனைவியா ஏத்துக்கிட்டு காலம் ஃபுல்லா கூடயே வச்சுக்க முடியாது. கூடிய சீக்கிரமே அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டுட்டு பழையபடி நான் ஃப்ரீயாக போறேன். அதுக்கு எதுக்குடா கல்யாணம் பண்ண? அந்த பொண்ணு பாட்டு அது வேலையை பார்த்துட்டு போயிருக்கும் இல்ல. தேவையில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டியடா. ஆமாண்டா, அவ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணி அசிங்கப்படுத்திட்டா. அவ பேசுற பேச்சு அவ அக்கா செஞ்சுட்டு போன எல்லாத்துக்கும் சேர்த்து அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணேன். மத்தபடி அவ மேல எல்லாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல என்று கூற, உடனே விஸ்வா வாயை வைத்து கொண்டு சும்மா இல்லாமல், டேய், ஆரம்பத்துல எல்லாருமே இப்படித்தான் பேசுவாங்க, அப்புறம் போக போக மாறிடுவாங்க. பொண்டாட்டிய உலகம்னு வாழவும் ஆரம்பிச்சிடுவாங்க என்றதும் அவனை ஓங்கி அடிக்க சென்றவுடன் அவன் தப்பித்து ஓடிவிட்டான். டேய், நான் சொல்றது மட்டும் நடக்கலன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன்டா. அப்போ நீ இதே கோவத்தை என்கிட்ட காட்டு, பாத்துக்கலாம் என்று கூறியவன், சரி சரி, இப்ப வாங்க சார், ஜாக்கிங்க கண்டினியூ பண்ணுவோம் என்று ஒன்றுமே நடக்காதது போல பேச, ஆதி அவனை பார்த்து முறைத்து விட்டு, உன்னையெல்லாம் என்ன சொன்னாலும் திருத்த முடியாது, போய் தொலை என்று அவர்களோடு சேர்ந்து ஜாக்கிங் சென்றான். அதே நேரம் வீட்டில் வைஷ்ணவி மெதுவாக எழுந்து அமர்ந்தவள், என்ன அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடுச்சா? இதே நம்ம வீட்டுல இருந்தா அம்மா இந்நேரம் காஃபி கொடுத்திருப்பாங்க. இங்க யாரு கொடுப்பாங்க? நாம தான் போய் குடிக்கணும் போல இருக்கு என்று அவள் எழுந்திருக்க முற்படும் பொழுது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. யாரு இந்த நேரத்துல? இந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி கதவை தட்டிட்டு வரணும்னு நாகரிகம் எல்லாம் தெரியாதே, அப்படியே தானே உள்ள வருவாரு என்று யோசித்து கொண்டே வந்து கதவை திறக்க, அங்கு பிளாஸ்கில் சுட சுட காஃபியை வைத்துக் கொண்டு ஒரு வேலையால் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்த வைஷ்ணவி ஒன்றும் புரியாமல், என்னக்கா? மேடம், அம்மா உங்களுக்கு இந்த காஃபியை கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்றதும் தான் அவளுக்கு புரிந்தது. அப்பாடா, இப்பதான் நினைச்சோம் அதுக்குள்ள காஃபி வந்துருச்சு என்றவள் அதை வாங்கி கொண்டு, தேங்க்ஸ்கா என்றதும், இருக்கட்டும் மேடம். என்ன மேடம்னு கூப்பிடாதீங்க, என் பேரு வைஷ்ணவி தான், நீங்க என்ன வைஷ்ணவினே கூப்பிடலாம். ஐயோ, அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது மேடம், வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என் வேலை போயிடும். என்னக்கா, நான் உங்களோட சின்ன பொண்ணுதான் தெரியுமா? என்ன போயிட்டு மேடம்னு சொல்லி கூப்பிடுறது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அட்லீஸ்ட் யாரும் இல்லாத சமயத்திலயாவது என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம் இல்ல? அது வேணா முயற்சி பண்ற மேடம். பாத்தீங்களா, இப்பவும் இதே தான் சொல்றீங்க. என்னால பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட முடியாது. நான் வேணா உங்களை பாப்பான்னு கூப்பிடவா? இது கூட நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க வாங்க போங்கன்னு எல்லாம் கூப்பிட வேண்டாம், நீ வா போனே சொல்லுங்க. சரி பாப்பா, யாரும் இல்லாத சமயத்துல நம்ம 2 பேரும் இப்படி பேசிக்கலாம். அதே எல்லாரும் இருக்கும்பொழுது நான் உங்களை மேடம்னு தான் கூப்பிடுவேன். அப்ப நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது, சரியா? இப்போ இந்த காஃபியை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று வாங்கி கொள்ள, சரி பாப்பா, அப்ப நான் கிளம்புறேன் என்று வேகமாக சென்று விட்டார். உடனே உள்ளே வந்தவள் காஃபியை கொண்டு வந்து டீப்பாயின் மேல் வைத்து விட்டு ரெஸ்ட் ரூம் சென்று பல் துளக்கி முகம் கழுவி விட்டு வந்தவள் அந்த காஃபியை எடுத்து ஊற்றி குடித்துக் கொண்டிருந்தாள். குடிக்கும் பொழுதே அந்த பால்கனிக்கு சென்று குடிக்கலாம் என்று தோன்ற, காஃபி கப்பை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு நேராக அந்த பால்கனிக்கு சென்று காலை சூரியனை ரசித்தவாறே அந்த காஃபியை ருசிக்க தொடங்கினாள். வைஷு, காலையிலேயே செம்மையா இருக்குடி, பெட் காஃபி எல்லாம் வருது, அதுவும் இவ்ளோ பெரிய பால்கனில நின்னு ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு காஃபி குடிக்கிறது என்ன ஒரு சுகம். இந்த பணக்காரங்க மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் சொகுசா வாழறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா நம்ம எல்லாம் ஏதோ சாவறதுக்கு பிறந்த மாதிரியும் இவங்க மட்டும்தான் வாழ பிறந்த மாதிரியும் வாழறாங்க என்றவள் காஃபியை குடித்து விட்டு பிறகு சிறிது நேரம் அங்கே அமர்ந்திருந்தவள், இந்த ஹிட்லர் வெளியில போயிருக்காரு, வர்றதுக்குள்ள நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம் என்று யோசித்து கொண்டே வேகமாக தனது பெட்டியை எடுத்து மெத்தையின் மேல் வைத்து அவளுக்கு தேவையான உடைகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்கு சென்றாள். உள்ளே நுழைந்தவளுக்கு அந்த பாத்ரூமை பார்த்த உடனே, ஐயோ கடவுளே, இது என்ன பாத்ரூமா இல்ல டைனிங் ஹாலா? இவ்ளோ பெருசா இருக்கு. குளிக்கிற பாத்ரூம யாராவது இவ்ளோ பெருசா கட்டுவாங்களா? இங்கேயே பாய போட்டு தூங்கலாம் போல இருக்குது, அவ்வளோ பெருசா இருக்கு என்றவள் அங்கு இருந்த குளியல் தொட்டியை பார்த்தவுடன், இதுல எப்படி குளிக்கிறதுன்னு தெரியலையே
நம்ம பாட்டு போய் ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம்னா அப்புறம் அந்த வெளியே போன குரங்கு வந்து நம்ம கிட்ட வல்லு வல்லுன்னு கத்தும். தேவையா இதெல்லாம் என்றவள் அது எதையுமே பயன்படுத்தாமல் ஷவரிலேயே நின்று குளித்துவிட்டு பின்பு தனது ஆடைகளை போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். பின்பு தனது பெட்டியில் உள்ள அலங்கார பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியே வைத்தவள் பெட்டியை மூடி வைத்துவிட்டு அதையெல்லாம் கொண்டு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன் அடுக்கி வைத்தாள். அடுக்கி வைத்தவள் பின்பு அப்படியே ஸ்டூலை எடுத்து போட்டு அமர்ந்து கொண்டு முகத்திற்கு அலங்காரம் செய்து கொண்டே கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்க அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னடி வைஷு இது? நேத்து வரைக்கும் சின்ன பொண்ணு மாதிரி இருந்த, ஆனா இன்னைக்கு கண்ணாடியில பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரியே இருக்கியே. ஒரே நாள்ல எப்படி இப்படியெல்லாம் சேஞ்ச் ஆக முடியும் என்று குழம்பியவள் பின் தன் கழுத்தில் இருந்த தாலி கயிறை பார்த்துவிட்டு, இது ஒண்ணுதான் என் விருப்பமே இல்லாம என் உடம்புல இருக்கு. அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. அப்படி மட்டும் இருந்திருந்தா நேத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க அவர் விட்டிருந்திருக்க மாட்டார். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரையாவது அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனா அவருக்கு மனசாட்சி இல்லாததாலதான் கண்ணையும் காதையும் மூடிட்டு கம்முன்னு உக்காந்துட்டாருன்னு நினைக்கிறேன் என்று யோசித்தவள் பின்பு அவளுடைய அலங்கார பெட்டியில் ஒரு குங்குமச்சிமிழ் இருப்பதை பார்த்து, அம்மா எதுக்கு இந்த குங்குமச்சிமிழெல்லாம் வச்சிருக்காங்க? நான் தான் இதெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டேன்ல, இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்லை என்று ஓரமாக எடுத்து வைக்க அப்பொழுது அவளுடைய செல்போன் மணி அடித்தது. அதை எடுத்து பார்த்தவள் அம்மாதான் என்று வேகமாக போனை ஆன் செய்து, ஹலோ அம்மா என்றதும், வைஷு எந்திரிச்சிட்டியாடி? எந்திரிச்சிட்டம்மா. சரி சரி போய் சட்டுன்னு குளிச்சுட்டு வந்துரு. அம்மா குளிச்சுட்டு தான் வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன ஒரு அதிசயம், என் பொண்ணு 8 மணிக்கு முன்னாடி எழுந்திருக்க மாட்டாளே, இன்னைக்கு அதிசயமா எந்திரிச்சிருக்கா. புது இடம் இல்லம்மா, எனக்கு தூக்கமே வரல, அதனாலதான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். சரி மாப்பிள்ளை எங்க? அவர் எங்க போனாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி காலையிலேயே டென்ஷன் ஆகாத. அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்குதான் போன் பண்ணேன். சொல்லுமா, என்னாச்சு? அக்கா வந்துட்டாளா? அடச்சி, காலையிலேயே ஏண்டி அவளை பத்தி பேசி என்ன கடுப்பேத்துற? நான் சொல்ல வரத மட்டும் கேளு. சாரி சொல்லுங்க என்று சலிப்போட கூற, உன்னோட மேக்கப் பெட்டியில ஒரு குங்குமச்சிமிழ் வச்சிருந்தேன், பாத்தியா? ஆமா, அதத்தான் எதுக்கு வச்சீங்கன்னு தெரியாம எடுத்து ஓரமா வச்சிருக்கேன். நான் தான் எதுவும் வைக்க மாட்டேன்னு தெரியும் இல்லம்மா, எனக்கு எதுக்குமா குங்குமச்சிமிழ்? அடியை லூசு பைத்தியக்காரி, கல்யாணமான பொண்ணு நெத்தியில குங்குமம் இல்லாம இருக்க கூடாது. அதனால உன்னோட உச்சி வகுட்டுல குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோ. இதெல்லாம் உனக்கு அங்க போன உடனே கிடைக்காதுன்னு தான் நானே அனுப்பி வச்சேன். ஏமா இப்படி என் உயிரை வாங்குறீங்க? ஏன் இந்த குங்குமம் வைக்கலன்னா இப்ப என்ன ஆகும்? அப்படி சொல்லாத வைஷு, காலையிலேயே அபசுகுணமா பேசாத. நான் சொல்றத மட்டும் கேளு. நீ முதல்ல அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தில வை. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலம்மா. ஏண்டி, நான் எத்தனை வருஷமா வச்சிருக்கேன், ஒரு நாளாவது உன்ன மாதிரி புலம்பி இருக்கேனா? என் அப்பா ரொம்ப நல்லவரு, அவருக்காக நீங்க இதெல்லாம் தாராளமா செய்யலாம். ஆனா அந்த ஆதி இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப கெட்டவன். மாப்பிளைய அவன் இவனு பேசாதன்னு சொல்லி இருக்கேன்ல, என்ன நீ திரும்ப திரும்ப கடுப்பேத்திட்டு இருக்க வைஷு. சரிம்மா, இப்ப இத சொல்லத்தான் போன் பண்ணீங்களா? ஆமாண்டி. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அப்ப நீங்க போனை வைங்க என்று கூற, அது சரி, எப்பவும் நான் தான் போனை வைப்பேன், இன்னைக்கு நீ வைக்க சொல்றியா? நேரம் தாண்டி அம்மா. சரி நான் வைக்கிறேன் என்று போனை வைத்து விட்டார். பின் சிறிது நேரம் அந்த குங்குமச்சிமிழியை முறைத்து பார்த்து கொண்டிருந்தவள், என்னடா இது கொடுமை, கல்யாணமானா இதெல்லாம் வச்சுக்கணும்னு ஏதாவது சட்டமா என்ன? எனக்கு அந்த ஆளை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. பின்ன எதுக்காக நான் இதெல்லாம் செய்யணும்? நான் என்ன ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணேன்? இஷ்டப்பட்டு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு எல்லாம் என் கரகம் என்று அந்த குங்குமச்சிமிழி எடுத்து உச்சி வகுட்டில் வைத்து கொண்டவள் பின்பு கண்ணாடியை பார்க்க, ஆனா இது வச்சதுக்கு அப்புறம் முகம் இன்னும் அழகாத்தான் இருக்கு, அதுக்காகவாது டெய்லி வச்சுக்கலாம் போல இருக்கே என்று தன் மனதோடு பேசிக்கொண்டவள் பின்பு எழுந்து வந்து சிறிது தூரம் தள்ளி நின்று தன் தலையில் சுத்தி இருந்த டவலை அவிழ்க்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அதே நேரம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ஆதி வைஷ்ணவியை பின்னால் இருந்து பார்க்க அவனுக்கு காலையிலேயே ஏதோ ஒரு மாதிரி ஆனது.
அவள் மெல்லியதான ஒரு பூனம் சாரி கட்டி கொண்டிருந்ததால் அவளுடைய உடல் அங்கங்கள் அனைத்தும் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டி கொண்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்தவன் ஒரு நிமிடம் அப்படியே நின்ற இடத்தில் சிலையாகி போனான். பின்பு தன் தலையில் இருந்த துண்டை அவிழ்த்தவள் முடியை முன்னாடி எடுத்து போட்டு நன்றாக அடித்து துடைத்து பின் தன்னுடைய முடியை தூக்கி வேகமாக பின்னே போட அது ஆதியின் முகத்தில் அடித்தது. அவள் முடியில் இருந்த தண்ணீர் அனைத்தும் ஆதியின் முகத்தில் பட்டதும் அவனுக்குள் ஏதோ ஒரு புதுவிதமான சிலிர்ப்பு தோன்றியது. அப்போது டக்கென்று திரும்பியவள் அவனை பார்த்து ஒரு நிமிடம் பதறிவிட்டு பின்பு சுதாரித்து, எதுக்கு இப்படி பின்னாடி வந்து பிசாசு மாதிரி நிக்கிற, பயந்தே போயிட்டேன் என்று அவள் கூறியதும் தான் சுய நினைவிற்கு வந்தவன், என் ரூம்ல நான் எங்க வேணாலும் நிப்பேன், அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது என்றவன் வேகமாக சென்று குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். என்ன இந்த ஆளு உள்ள வந்துட்டு சத்தமே இல்லாம பின்னாடி நின்னு என்னத்த குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தான்னு தெரியலையே என்றவள் பின்பு தனது முடி ஈரமாக இருந்ததால் லூஸ் ஹேர் விட்டு 2 பக்கமும் லேசாக முடியை எடுத்து கிளிப்பை மட்டும் போட்டு கொண்டவள் பின்பு சாப்பிடலாம் என்று கீழே இறங்கி சென்றாள்.